Good evening to all. My name is Sivakumar, ATO, Foundryman, Government ITI, Dharapuram. Last class la நம்ம வந்து properties of the molding sand பத்தி பார்த்தோம். அதுல குறிப்பிடுற மாதிரி பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸ்ல refractiveness, hot strength, durability இது மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ்கள் வந்து கேஸ்டிங்ல வந்து மோல்டபிலிட்டி கேஸ்டிங் நல்ல ஒரு கேஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி சாண்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுனால தான் கேஸ்டிங் வந்து எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நல்ல சவுண்ட் கேஸ்டிங் கிடைக்கும். இல்லை அப்படின்னா மோல்டிங் மெட்டீரியல்ஸ்னால கூட நமக்கு வந்து சில நேரங்கள்ல புவர் கேஸ்டிங் கிடைக்கும். அந்த புவர் கேஸ்டிங்க்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஃபெக்ட் ஆஃப் கேஸ்டிங் தான். இப்போ இன்னைக்கு டுடே டாபிக் என்னன்னா டிஃபெக்ட் ஆஃப் கேஸ்டிங், மோல்டிங் டிஃபெக்ட்ஸ் இன் கேஸ்டிங்ஸ்ல. What is the defects? What is the casting defects? A casting defect is an irregularity in the metal casting process that is undesired. Undesired means விரும்பத்தகாத சூழ்நிலையில இந்த casting process ஆனது அதாவது சீரில்லாத கேஸ்டிங்கள், இர்ரெகுலாரிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு குறைபாடுடைய கேஸ்டிங்குகள் வந்து கிடைக்கும். இந்த குறைபாடுடைய கேஸ்டிங்குகள் வந்து நம்ம வந்து ஒரு திட்டமிடுதல், ஏற்கனவே நம்ம திட்டமிடல, நம்ம அன்டிசையர்ட் தட் அட் த மூமெண்ட் நமக்கு ரிசல்ட் என்னன்னா இர்ரெகுலாரிட்டியில நமக்கு வந்து கேஸ்டிங் கிடைக்கும். அதை நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா தட் இஸ் நவுன் ஆஸ் த கேஸ்டிங் டிஃபெக்ட். A casting defect is an irregularity in the metal casting process that is undesired. ஏற்கனவே நம்ம திட்டமிடல, ஆனா கிடைச்ச கேஸ்டிங் வந்து சீரில்லாத கேஸ்டிங் கிடைச்சிருச்சு, புவர் கேஸ்டிங். இதை நம்ம வந்து கேஸ்டிங் டிஃபெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். Some defects can be tolerated. சில குறைபாடுகளை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இதுல மெஷர்மெண்ட்லயே நம்ம சரி பண்ணிக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ். while others can be repaired. Repaired means வெல்டிங்ல நம்ம வந்து விடுபட்ட இடங்கள்ல நம்ம வந்து ஜாயின் பண்றது, சின்ன சின்ன ஹோல்ஸ்களை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸை நம்ம வந்து கேஸ்டிங் டிஃபெக்ட்ல நம்ம சரி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் தவிர்க்க முடியாத பெரிய குறைபாடுகளை they must be eliminated. Eliminated அப்படிங்கிறது ரிஜெக்டட், மறுபடியும் திரும்பி அந்த கேஸ்டிங் வந்து ரிஜெக்ட் தான் ஆகும். இப்போ இந்த டிஃபெக்டை பொறுத்த வரைக்கும் கேஸ்டிங் டிஃபெக்ட் வந்து சில ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு பிராட்லி கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க, வரையறைக்கு உட்பட்டு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. வாட் இஸ் த கேஸ்டிங் டிஃபெக்ட் பிராட்லி கிளாசிபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் த டிஃபெக்ட்ஸ் டியூ டு எவால்யூஷன் ஆஃப் த கேஸ், கேசஸ் டிஃபெக்ட், டிஃபெக்ட்ஸ் டியூ டு போரிங் ஆஃப் த மெட்டலை போர் பண்ணும்போது டியூ டு அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய டிஃபெக்ட். தேர்ட் ஒன் பார்த்தோம்னா டிஃபெக்ட்ஸ் டியூ டு மெட்டலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், மெட்டல் காம்போசிஷன், கிரேடு இதெல்லாம் வந்து கரெக்டா ப்ராப்பரா நான் வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா மெட்டலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் காரணமாக டியூ டு டிஃபெக்ட்ஸ். தென் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் காஸ்டு பை த மோல்டிங் மெட்டீரியல். மோல்டிங் மெட்டீரியல்ங்கிறது ஒன்று இல்லை, மோல்டிங் மெட்டீரியல்ஸ், மோல்டிங் சாண்ட், மோல்டிங் சாண்டினுடைய குணங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் இதுல எதுவும் மாறுபாடுகள் நிகழ்ந்தா டிஃபெக்ட் வரும். ஃபிஃப்த் ஒன் பார்த்தோம்னா டிஃபெக்ட்ஸ் காஸ்டு டியூ டு அதர் ஃபேக்டர்ஸ், வேறு விதமான காரணங்கள், அது பார்ப்போம். லாஸ்டா டிஃபெக்ட்ஸ் டியூ டு சிரிங்கேஜ், மோல்டன் ஸ்டேஜ்ல இருந்து மெட்டல் வந்து சாலிட் ஸ்டேஜுக்கு மாறும்போது சிரிங்கேஜ் ஆகும், சுருங்குதல், மெட்டல் சுருங்கக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய குறைபாடுகள். இப்ப பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல டிஃபெக்ட்ஸ் டியூ டு எவால்யூஷன் ஆஃப் த கேசஸ். இந்த கேஸ் ப்ராப்ளத்தினால, எவால்யூட் ஆஃப் த கேஸ் ப்ராப்ளத்தினால என்னென்ன குறைபாடுகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்ல ப்ளோ ஹோல்ஸ், பின்ஹோல் போராசிட்டி, ப்ளோ ஹோல்ஸ், பின்ஹோல் போராசிட்டி, ரேட்டைல், டிஸ்பர்ஸ்டு சிரிங்கேஜ். டிஸ்பர்ஸ்டு மீன்ஸ் எல்லா இடத்துலையும் பரவலா சிரிங்கேஜ், சுருங்குதல், சுருங்கக்கூடியது, பிளிஸ்டர் எட்ஸெட்ரா. இதுல நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ளவ் ஹோல்ஸை பத்தி நம்ம இதுல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா
typical appearance of blowholes. Blowholes உடைய தோற்றம் castingல இந்த blowholes உடைய தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்மூத் அண்ட் செமி ரவுண்ட் ஹோல்ஸ், அரைவட்டமா இருக்கு பாருங்க. ஸ்மூத் செமி ரவுண்ட் ஹோல்ஸ், அரைவட்டமா இருக்கக்கூடிய குறைபாடுகள் பாத்தீங்கன்னா கேஸ்டிங் உடைய வெளிப்புறத்துல சர்ஃபேஸ் ஏரியாவில் அவுட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தோற்றங்கள் இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், ப்ளோஹோல்ஸ் சொல்றோம். இந்த ப்ளோஹோல்ஸ் வந்து வருவதற்குண்டான காரணங்கள் என்ன? ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் இருக்கு. அதை எப்படி நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ளோஹோல்ஸ்னுடைய தோற்றம் எப்படி இருக்கும், இதனுடைய காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காரணங்கள். காசஸ் மீன்ஸ் காரணங்கள். ஒண்ணு ப்ளோஹோல்ஸுக்கு வருவதற்குண்டான காரணங்கள், இந்த குறைபாடு வருவதற்குண்டான காரணங்கள்ல முதல் பாயிண்ட் எக்ஸசிவ் மாய்ச்சர் என்ற மோல்டு. மோல்டுல அதிகமான ஈரம் இருந்ததுனால ஈரப்பதம், மாய்ச்சர் மீன்ஸ் ஈரப்பதம் இருந்ததுன்னா கேஸ்டிங்ல ப்ளோஹோல்ஸ். slag in the metal react with carbon in the metal and liberates carbon monoxide. slag என்ன ஆகுது அப்படின்னா மெட்டலோட ரியாக்ட் ஆகுது. slag அழுக்கு மெட்டலோட நமக்கு வந்து மோல்டன் மெட்டலோட ரியாக்ட் ஆகும்போது கார்பன் பிரசன்ட் ஆகி என்னவா மாத்திக்குது அப்படின்னா கார்பன் மோனாக்சைடா கொண்டு வந்து ஒரு தம் ஆயிருக்கு. கேஸ்டிங்ல காற்று வெளியே போக முடியாத அளவுக்கு தம் பண்ணிடுச்சுன்னா அப்ப அந்த நேரத்துல வரக்கூடிய இந்த கேஸ்டிங் குறைபாடு ப்ளோஹோல்ஸ், அதுக்குண்டான ஒரு செகண்ட் ஆஃப் காரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா அயன் ஆக்சைடு ஆன் த மோல்டு வால் ரியாக்ட். அயன் ஆக்சைடுங்கிறது ஒரு நம்ம வந்து அடிட்டிவ்ஸ் வந்து சாண்ட்ல நம்ம கலக்கக்கூடிய ஒரு அடிட்டிவ்ஸ். அயன் ஆக்சைடு இரும்பு ஆக்சைடு தூள். இந்த தூள் வந்து நம்ம வந்து ரெப்ராக்டிவ்னஸ் தன்மையை நம்ம வந்து உண்டு பண்றதுக்காகவும் சில ப்ராப்பர்ட்டிஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் மோல்டுல சில ப்ராப்பர்ட்டிஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக கலக்கிறோம். அது என்ன ஆகுதுன்னா மோல்டு சுவர்ல மோல்டு வால் அதோட என்ன ஆகுதுன்னா அது வந்து கார்பன் பிரசன்ட் ஆகி கார்பன் மோனாக்சைடா என்ன ஆகுதுன்னா வேதிவினை மாற்றங்களை ஏற்படுத்தி கேஸ்டிங்ல கேஸ் வந்து என்ன ஆகாம அவுட் ஆகாம பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதுதான் இந்த காரணங்களுக்காக தான் இந்த ப்ளோஹோல்ஸ் வருது. மேற்கொண்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ப்ளோஹோல்ஸுக்கு இன்னும் சில பல காரணங்கள் இருக்கு. இம்ப்ராப்பர் வெண்டிங்கே இல்ல. வெண்டிங் மீன்ஸ் நுண்துளைத்தன்மை. மோல்டு கேவிட்டியில நமக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய கேஸ் அவுட் ஆகுறதுக்கு நம்ம போடக்கூடிய வெண்ட் ஹோல்ஸ், இந்த வெண்டிங் இம்ப்ராப்பரா இருக்கு. அப்படி இருந்ததுனால வரலாம். 2வது இதனுடைய மெல்டிங் டெம்பரேச்சர் பார்த்தோம்னா லோ டெம்பரேச்சர்ல நம்ம ஊற்றும் போது ஃப்ளூடிட்டி இல்லாம நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா மெட்டல் கவர் ஆகாம இந்த குறைபாடுகள் ப்ளோஹோல்ஸ் ஏற்படலாம். சரி, இந்த காசஸை நம்ம வந்து தவிர்க்கணும், அதுக்கு என்ன நிவர்த்திகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெமெடியல் மெஷர். ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் வென்டோல்ஸ். வென்டோல்ஸ் நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். வெண்ட் போடணும், கேவிட்டியில வெண்ட் இருக்கணும். மோல்டிங் பாக்ஸ்ல தேவையான இடங்கள்ல நம்ம வந்து வெண்ட் போட்டோம்னா தான் ஹாட் கேசஸ் ஃப்ரம் த மோல்டு, கேஸ் வெளியாச்சுனாவே ப்ளோஹோல்ஸ் இருக்கு. அவாய்ட் எக்ஸசிவ் கம்பேக்ஷன் ஆஃப் த மோல்டு. டைட் ரேமிங் கொடுக்குறது. மோல்டுல நம்ம வந்து ப்ராப்பரான ரேமிங் கொடுக்காம நல்லா ஃபுல்லா டைட் பண்றோம், பேக்கிங் பண்றோம், கம்பேக்ட் பண்றோம். மோல்டு கேவிட்டி கம்பேக்ட் ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா அணுக்கள் நெருங்கும், கிரெயின் ஸ்ட்ரக்சர் நெருங்க என்ன ஆகுதுன்னா காற்று வெளியே போக முடியாது. காற்று வெளியே போக முடியல அப்படின்னா கேஸ் வெளியே போகாது. கேஸ் வெளியே போகலைன்னா சில குறைபாடுகள் வரும். அந்த குறைபாடுகள் ஒண்ணுதான் ப்ளோஹோல்ஸ். அவாய்ட் எக்ஸசிவ் மாய்ச்சர். எக்ஸசிவ் மாய்ச்சர் 2 to 8% வரைக்கும் நம்ம வந்து மோல்டிங் சாண்ட்ல வந்து மாய்ச்சர் இருக்கலாம். தேவையானதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குறைச்சிக்கலாம். மாய்ச்சருடைய பர்சன்டேஜை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். Extra care to be taken to segregate slag from liquid metal. மெட்டலை வந்து எக்ஸ்ட்ரா கேர் டு பி டேக்கன் டு செக்ரிகேட் ஸ்லாக் ஃப்ரம் லிக்விட் மெட்டல். மெட்டலை எடுத்தோன்னே போர் பண்ணக்கூடாது. போர் பண்றதுக்கு முன்னாடி ஸ்லாகை பூரா செக்ரிகேட் பண்ணணும். மீன்ஸ் பிரிக்கணும். பிரிக்கிறதுனா ஸ்கிம்மர்ல நம்ம வந்து வடிகட்டணும். ஒரு முறை நம்ம வந்து வடிகட்டினா பட்டாது, மறுபடியும் பிளக்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், ரிஃபைனிங் ஆகிட்டே இருக்கும். ரிஃபைனிங் பிளக்ஸ் மெட்டீரியலை போட்டு பிளக்ஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணி இந்த ஸ்லாகை பூரா ரிமூவ் பண்ணிட்டு பியூர் மெட்டலை ஊற்றணும். கேஸ்டிங் அப்பதான் சுத்தமான கேஸ்டிங்கா கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட், அவாய்ட் யூசிங் த ரஸ்டட் சில்ஸ் அண்ட் சாப்டர்ஸ். முக்கியமான பாயிண்ட், நம்ம சில்ஸ் வைக்கிறோம் மெட்டல் பீஸ் எதுக்காக, ப்ரோக்ரெசிவ் பண்றோம், சால்டிபிகேஷன் வராம இருக்கிறதுக்காக. டைரக்ஷனல் சால்டிபிகேஷனை நம்ம வந்து என்ன பண்றோம், ப்ரொமோட் பண்றதுக்காகவும் அதே நேரத்துல சிரிங்கேஜ் வராம அதை நம்ம தடை பண்றதுக்காகவும் சில்ஸ் வைக்கிறோம். சில்ஸ்ங்கிறது ஒரு மெட்டல் பீஸ். இந்த மெட்டல் பீஸ் ரஸ்டடா இருக்கக்கூடாது, அதே நேரத்துல ஈர நிலையில இருக்கக்கூடாது. அப்புறம் பார்த்தோம்னா சேப்லெட்ஸ் பார்த்தோம்னா ஒரு
கோர் தாங்கி. சாப்லெட்ஸ் மீன்ஸ் கோர் தாங்கி. இந்த கோர் தாங்கி எதுக்காகனா கோரை சப்போர்ட் பண்றதுக்காக மோல்டு வைக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் கோர் தாங்கி. இந்த இதை வந்து நம்ம வைக்கும் போது ரஸ்டடா வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ப்ளவ் ஹோல்ஸ் வருவதற்குண்டான தடை பண்ணுவதற்குண்டான ரெமெடிஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிஃபெக்ட்ஸ் டியூ டு எவால்யூஷன் ஆஃப் த கேசஸ்ல ப்ளவ் ஹோல்ஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து பின் ஹோல் போராசிட்டி. பின் ஹோல் போராசிட்டி, வாட் இஸ் த பின் ஹோல் போராசிட்டி? டிபிக்கல் அப்பியரன்ஸ், அதனுடைய தோற்றம் பார்த்தோம்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் யூனிஃபார்ம்லி டிஸ்பர்ஸ்டு டைனி கோர்ஸ். லார்ஜ் நம்பர் யூனிஃபார்மா லார்ஜ் நம்பர், நிறைய எண்ணிக்கையில பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ். இப்போ முன்னாடி பார்த்த ப்ளவ் ஹோல்ஸுக்கும் இந்த டைனி ஹோல்ஸ், சின்ன சின்ன ஹோல்ஸ், சிறிய சிறிய ஹோல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் ஸ்லைஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரொட்டி துண்டுகள்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ்கள் இருக்கும் பாருங்க. அதே மாதிரி தோற்றத்தில் இந்த கேஸ்டிங் சர்ஃபேஸ்ல. இதுக்கு என்ன காரணம், காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆயிருக்கு. பின் ஹோல்ஸ் மெயினா வருவதற்கு என்ன ஆகுனா ஹைட்ரஜன் இஸ் அப்சர்வ்டு பை த மோல்டன் மெட்டல் இன்சைட் த ஃபர்னஸ் அண்ட் ஆல்சோ இன்சைட் த கேவிட்டி. ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆயிருக்கு எங்க மெட்டல் எங்க மெல்ட் பண்றோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபர்னஸ், மோல்டன் மெட்டல் இன்சைட் த ஃபர்னஸ் அண்ட் ஆல்சோ இன்சைட் த கேவிட்டி. அப்ப இந்த ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுனா ஜெனரேட்டர் கேஸ் வந்து ஜெனரேட் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, பிக்அப் த கார்பன். கார்பன் பிக்அப் காரணமாக இந்த கேஸ் ஜென்ரேட் ஆயிடுது. ஹைட்ரஜன் ஜென்ரேட் ஆயிடுச்சுனாவே அங்க வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்னா இந்த குறைபாடுகள் கேஸ்டிங்ல வரும். எஸ் த மெல்ட் கெட் சாலிடிஃபைட். மெட்டல் வந்து மெதுவா சாலிடிஃபை ஆகும்போது, சுருங்கும் பொழுது, சாரி லிக்விட் ஸ்டேஜ்ல இருந்து சாலிட் ஸ்டேஜுக்கு வரும் பொழுது இட் லாசஸ் த டெம்பரேச்சர், மெல்டிங் டெம்பரேச்சர் குறையும் பொழுதும் அண்ட் லிபரேட்ஸ். அப்புறம் குறைஞ்ச கடைசியில் என்ன ஆகுதுன்னா லிபரேட்ஸ் வெளியே வருது. டிசால்வ்டு ஹைட்ரஜன், மெட்டலுடைய டெம்பரேச்சர் சாலிடிஃபை ஆகும்போது குறையும் பொழுது அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கேஸ் வந்து ஹைட்ரஜன் கேஸ் அவுட்லெட் ஆகும்போது வரக்கூடிய இந்த குறைபாடுகள். இதுதான் பின் ஹோல் போராசிட்டி. இதுக்கு என்ன ரெமெடிஸ்? ரெமெடியல் மெஷர்ஸ் பார்த்தோம்னா வேக்யூம் மெல்டிங். ஓப்பன் மெல்டிங் பண்ணாம வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், வேக்யூம் மெல்டிங். வேக்யூம் மெல்டிங் மீன்ஸ் எப்படி இண்டக்ஷன் ஃபர்னஸ், எலக்ட்ரிக்கல் ஆர்க் ஃபர்னஸஸ், அது திறந்த வெளி இல்லாத ஒரு ஃபர்னஸை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது. வேக்யூம் மெல்டிங் அண்ட் வேக்யூம் டீகேசிங். லேடில்ல இருந்ததுன்னா அதை டீகேஸ் பண்ணிடணும். டீகேசிங் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ்ல நம்ம வந்து டீகேசிங் பண்ணணும். டீகேசிங் எலிமெண்ட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து டீகேஸ் பண்ணிட்டோம்னா வேக்யூம் டீகேசிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெட்டலை வந்து லேடில்ல பிடிக்கணும். இல்லைன்னா பிக்கப் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஜென்ரேட் பண்ண ஹைட்ரஜன் ஃபார்ம்ல இருக்கக்கூடியது அப்படியே இருக்கும், மறுபடியும் அதே குறைபாடுகள் வரும். தேர்ட் ஒன் வந்து அவாய்ட் வெரி ஹை போரிங் டெம்பரேச்சர். அதிகமான உருகுநிலை, ஹை போரிங் டெம்பரேச்சர். மெல்டிங் டெம்பரேச்சருக்கும் போரிங் டெம்பரேச்சருக்கும் வித்தியாசம் போன கிளாஸ்லயே பார்க்கும். 660 டிகிரி சென்டிகிரேட் இருக்கக்கூடிய அலுமினியத்துக்கு 750 800 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் நமக்கு வந்து நம்ம போரிங் டெம்பரேச்சர் தேவைப்படும். அப்போ அந்த ப்ராப்பரான டெம்பரேச்சர்ல மோல்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போரிங் பண்ணணும்னா நம்ம இந்த தோற்றங்கள் வராம, இந்த குறைபாடுகள் வராம கேஸ்டிங்கை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெமெடி பண்ணிக்கலாம். தட் இஸ் பின் ஹோல் அண்ட் போராசிட்டி. Next, the defects due to evaluation of gases la blowouts, pinhole porosity, rat tail. What is the rat tail? The rat tail ங்கிறது என்ன? ஒண்ணுல irregular lines across the surface of the casting. Irregular line ஏற்படும் surface of the casting ல. பாத்தீங்கன்னா it is an irregular depression. Depression அழுத்தம் on the surface ல. Surface of the casting similar to a rat tail impression. அந்த டிப்ரெஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்குறதுக்கு இந்த ரேட் டெயில் மாதிரியே இருக்கும். எலியினுடைய வால் பகுதி எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா எலிவால் தோற்றம். சர்ஃபேஸ் ஏரியாவில் பாத்தீங்கன்னா பூரா அந்த வால் எலியினுடைய ரேட் டெயில் மாதிரி இந்த தோற்றங்கள்ல இந்த டிஃபெக்ட் ரேட் டெயில் நம்ம சொல்றோம். மேற்பகுதியில் ஏற்படக்கூடிய கேஸ் அவுட்லெட் ஆகாம வரக்கூடிய டிப்ரெஷன்ஸ் தான் எல்லாமே. அழுத்தத்தின் காரணமா கேஸ் வெளியே இல்லை அப்படின்னா அதனால வரக்கூடிய குறைபாடுகள்ல ஒண்ணு ரேட் டெயில் டிப்ரெஷன். என்ன காசஸ்? மாய்ஸ்சர் in the molding sand evaporate and turn into steam. மாய்ஸ்சர் வெளியே இருந்த மோல்டிங் சாண்ட்ல இருந்து எவாபரேட் ஆயிட்டு இருக்கு, அதே நேரத்துல ஸ்டீமும் வெளியாகுது. As the mold cool down, at the time the steam condenses and forms a thin layer of the moisture.
between mold surface and metal being solidified. மெட்டல் சாலிடிஃபைட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா மெட்டல் மோல்டுனுடைய அந்த கேவிட்டி லேயர் என்ன ஆகுதுன்னா லைட்டா என்ன ஆகுதுன்னா தின் லேயர் லேசா விரிவடையுது. அப்போ ஃபார்ம் ஆகுது. கேஸ் அவுட்லெட் ஆகாம அதை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா லேட் பண்ணுது. தம் ஆகும்போது வரக்கூடிய குறைபாடுகள். Yes, the molding sand expands, விரிவடையுது. molding sand என்ன ஆகுது அப்படின்னா விரிவடையுது. The layer of moisture shares out to accommodate the expansion of the sand. அதே குறைபாடுகள் தான். சாண்ட் விரிவடையும் பொழுது அதனால ஏற்படக்கூடிய ஷேர்ஸ் வெளிவர கொஞ்சம் அதை அகாமடேட் பண்றதுக்காக எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாண்ட் விரிவடையக்கூடிய தன்மை. அதன் காரணமாக this leads to ratail like depression on the surface of the casting. இந்த மேற்கண்ட காரணங்களினால ரேட்டைல் ஆனது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா டிப்ரெஷன் சர்ஃபேஸ் ஆஃப் த டிப்ரெஷன் மேல் நோக்கிய அந்த அழுத்தத்தின் காரணமாக இந்த சர்ஃபேஸ்ல இந்த ரேட்டைல் வருவதற்கு காரணமாக அமைகிறது. இதுக்கு என்ன பண்ணலாம்? ரெமெடி என்ன? remedial measures should be taken to reduce the mold wall movement. பாத்தீங்கன்னா இது ஃபால்ட்டி ஏதாவது நம்மளுடைய கேஸ்டிங் டிசைன்ல வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்ப அந்த மோல்டு வால் வந்து என்ன ஆகக்கூடாது? மூவ்மெண்ட் ஆகக்கூடாது, விரிவடையக்கூடாது. மோல்டு வால் மூவ்மெண்ட்டை நம்ம வந்து இது பண்ணிக்கணும். ரெண்டாவது புவர் டிசைனிங். இது சுருக்கமா சொன்னோம்னா புவர் டிசைனிங் ஆஃப் த கேஸ்டிங். நம்ம அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ண சொல்றாங்க. அடிட்டிவ்ஸ் லைக் wood floor, மரமாவு wood floor can be added to the molding sand to reduce the molding sand expansion. மண் விரிவடைவதை தடுப்பதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அடிட்டிவ்ஸ் wood floor. இதெல்லாம் ரெமெடியல் மெசர்ஸா சொல்றாங்க ரேட்டைல்ல. ஹார்ட்னஸ் இருந்ததுனால இந்த ரேட்டைல் வரும். ரெண்டாவது லார்ஜ் பிளேட் சர்ஃபேஸ் ஆஃப் த கேவிட்டி. நீங்க நீளமான கேவிட்டியினுடைய நீளம் அதிகரிக்கும் போது வரும். ஹை டெம்பரேச்சர் இதெல்லாமே இந்த ரேட்டைலினுடைய இம்ப்ரெஷனுக்கு டிஃபெக்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு காரணமா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் டியூ டு எவால்யூஷன் ஆஃப் த கேசஸ்ல ப்ளோ ஹோல், ஸ்பின் ஹோல், போராசிட்டி, ரேட்டைல், டிஸ்பர்சன் சிரிங்கேஜ். டிஸ்பர்ஸ்டு சிரிங்கேஜ் பரவலா ஏற்படக்கூடிய அந்த சிரிங்கேஜ், அதை பத்தி சுருக்குதல், மெட்டல் சுருங்கக்கூடிய குறைபாடு, சுருங்குதலால் ஏற்படக்கூடிய குறைபாடு. அதனால பாத்தீங்கன்னா இந்த படத்துல டிபிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் த டிஸ்பர்ஸ்டு சிரிங்கேஜ் பாத்தீங்கன்னா ஸ்மால் சிரிங்கேஜ் கேவிட்டிஸ் டிஸ்பர்ஸ்டு த்ரூ அவுட் த கேஸ்டிங். இந்த கேஸ்டிங்குடைய மேற்பரப்புல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்கள் பாரு, சிறிய சிறிய சிரிங்கேஜ் சுருங்குதல், மெட்டல் சுருங்கி இருக்கு. உள்ள வந்து நம்ம மெட்டல் சரியா பாயல, மெட்டல் சர்ஃபேஸ் சரியா பூரா கவர் ஆகல. இதெல்லாம் மெஷினிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா மெட்டல்ல வந்து நம்ம மெஷினிங் பண்ணும்போது மெஷினிஸ்ட்ல அவங்க வந்து பார்ப்பாங்க. அது பார்க்கும்போது என்னன்னு தெரியாம இருக்கிற பட்சத்துல இதை வந்து ஒரு டிஃபெக்டா அவங்க வந்து இப்போ மென்ஷன் பண்ணிக்கலாம். டிஃபெக்ட் ஆஃப் கேஸ்டிங் இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போ பார்த்தோம்னா அந்த சிரிங்கேஜுக்கு உண்டான காசஸ் எக்ஸசிவ் மாய்ச்சர், வெரி ஹை போரிங் டெம்பரேச்சர். ரெண்டே காரணம் தான். அதிகப்படியான மாய்ச்சர், ஹை போரிங் டெம்பரேச்சர். போரிங் டெம்பரேச்சர் பத்தி நம்ம நிறைய சொல்லிட்டோம். ஹை போரிங் டெம்பரேச்சர், மெட்டல் மெல்டிங் டெம்பரேச்சர், பிரிண்டிங் பாயிண்ட் வேற, போரிங் பாயிண்ட் வேற. இதன் காரணமாக இந்த காசஸ் காரணமாக டிஸ்பர்ஸ்டு சிரிங்கேஜ் ஆனது உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டிபிக்கல் அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னா பிளிஸ்டர். டிபிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் ஏ பிளிஸ்டர். இது ஒரு குறைபாடு, கேஸ்டிங்ல வரக்கூடிய குறைபாடு. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்ல, பபுள் லைக் பம்ப்ஸ். பாத்தீங்கன்னா பபுள் லைக் பம்ப்ஸ், கட்டிகள், காற்று குமிழிகளால் ஏற்படக்கூடிய கட்டிகள். எங்க கேஸ்டிங் உடைய சர்ஃபேஸ்ல இந்த குறைபாடுகள் இருக்கும். இது மெஷினிங் பண்ணும்போது தான் இந்த ஏரியாவை நம்ம மெஷினிங் பண்ணும்போது டாலரன்ஸ் கொடுத்துருந்தோம்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸ் அந்த மாதிரி நம்ம வடிவமைச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த டிஃபெக்ட்ஸ் நம்ம வந்து ஒண்ணு நம்ம சரி பண்ணக்கூடிய டிஃபெக்ட் தான். இதுக்கு உண்டான காசஸ் என்ன? gases trapped in the cavity cause depression on the mold surface. டிப்ரெஷன் அழுத்தத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய குறைபாடு. மெட்டலினுடைய அழுத்தத்தின் கேஸ் டிராப் வெளியேறாம இருக்கக்கூடிய டிராப் ஆகுது பாத்தீங்களா, அதனால வரக்கூடிய குறைபாடுகள். insufficient strength of mold cavity at some location. மிக முக்கியமானது, எல்லா இடங்கள்லயும் ப்ராப்பரா ரேமிங் பண்ணாம, கம்பேக்ட் பண்ணாம, மோல்டு கம்பேக்ட் பண்ணாம, சில இடங்கள்ல ஹார்ட் ரேமிங், சில இடங்கள்ல லூஸ் ரேமிங் பண்றதுனால
அது ப்ராப்பரா யூனிஃபார்மா இல்லாம இருக்கக்கூடிய ரேமிங் கண்டிஷன்ல இந்த மாதிரி குறைபாடுகள் ஏற்படும். யூனிஃபார்ம் கம்பேக்ட் ரேமிங் அப்படிங்கிறாங்க. சார்ஜ் மெட்டீரியல்ல சில நேரங்கள்ல ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டிருந்தோம்னாலும் நம்ம வந்து இந்த குறைபாடுகள் வரலாம். கேஸ் பபிள்ஸ் தான் என்ன ஆகுதுன்னு இந்த மாதிரி நமக்கு இந்த தோற்றத்துல குறைபாடுகள் வர்றதுக்கு காரணமா இருக்கு. சரி, இதுக்குண்டான remedial measure ensure sufficient and uniform compaction of the mold. Sufficient and uniform compaction சரியான முறையில ரேமிங் பண்ணி கரெக்டான முறையில நம்ம மோல்டு போட்டோம்னா இந்த பிளிஸ்டர்ங்கிற குறைபாடு வராம நம்ம வந்து பாதுகாக்கலாம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சது. செகண்ட்ல பாத்தீங்கன்னா டிஃபெக்ட்ஸ் டியூ டு போரிங் ஆஃப் த மெல்ட். மெட்டலை வந்து போர் பண்ணும்போது ஏற்படக்கூடிய குறைபாடு. போரிங் மீன்ஸ் ஊற்றுதல். மோல்டு கேவிட்டியில ஊத்தும் போது அந்த பீரியட்ல அந்த ப்ராசஸ்ல என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்ரன் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மிஸ்ரன், செகண்ட் கோல்டு செட், எலிபென்ட் ஸ்கின், இன்க்ளூஷன். இதெல்லாமே போரிங் டைம்ல வரக்கூடிய குறைபாடு. பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மிஸ்ரன். வாட் இஸ் மிஸ்ரன்? இந்த மிஸ்ரன்ல பாத்தீங்கன்னா டிபிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் த மிஸ்ரன். இந்த மிஸ்ரன்ல பாருங்க, இந்த ஒரு ஃப்ளை வீல்ல 1 2 3 4 5 ரிப்ஸ், ரிப் 5 இருக்கு. ஒரு பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா இந்த நேரோ செக்ஷன் வந்து என்ன ஆகுதுன்னா நாட் ஏபிள் டு பாஸ். மெட்டல் வந்து நாட் ஏபிள் டு பாஸ். மெட்டல் வந்து தின் செக்ஷன்ல என்ன ஆகுதுல போய் பாயல. என்ன காரணம் அப்படின்னா மெட்டலுடைய விஸ்காசிட்டி என்ன ஆகும் அப்படின்னா ஓடி பாயக்கூடிய நேரங்கள்ல விஸ்காசிட்டி மோர். ஸோ விஸ்காசிட்டி மோர் அதிகமாச்சுன்னா ஃப்ளூடிட்டி லோ ஆயிடும். ஃப்ளூடிட்டினா ஓடி பாயக்கூடிய தன்மை கம்மியாயிடும். ஓடி பாயல மிஸ்ரன் மீன்ஸ் ஓடி பாயக்கூடிய தன்மை குறைபாடு. அந்த குறைபாடுனால வரக்கூடிய தோற்றங்கள் தான் பாத்தீங்கன்னா. இதே பாருங்க டர்பைன் பிளேட்ல பாருங்க இந்த ஏரியா மட்டுமே என்ன ஆயிடுச்சு, டிஃபெக்டா இருக்கு. இந்த ஏரியா மட்டும் டிஃபெக்ட். டர்பைன் பிளேட்ல எண்ட் ஆஃப் த பார்ட் மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா மிஸ்ரன் ஓடி பாயல, மெட்டல் ஓடி பாயல. இதான் நாட் ஏபிள் டு பாஸ். கேட்டிங் சிஸ்டம் வந்து யூனிஃபார்மா இல்லை, அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். சரி, காசஸ் என்னன்னு பார்ப்போம். இன்சபிசியன்ட் ஃப்ளூடிட்டி ஓடி பாயும் தன்மை இன்சபிசியன்ட், சரியா இல்ல, ப்ராப்பரா இல்ல. லோ போரிங் டெம்பரேச்சர், குறைவான உருகுநிலையில நம்ம போரிங் பண்றோம், மெட்டலை போர் பண்றோம். டூ ஸ்மால் இன்கேட்ஸ், ரொம்ப சிறிய இன்கேட் நுழைவு பாதைகள். மெட்டல் வந்து உள்ள போகணும், கேவிட்டிக்குள்ள உள்ள போய் சரியான முறையில பாயறதுக்கு உண்டான டிசைனிங்ல நம்ம கேட் வெட்டல. லோ போரிங் ஸ்பீடு வந்து இல்ல, லோ போரிங் ஸ்பீடு. மெட்டல் வந்து மெல்டிங் பண்ணும் போது அதுக்கு உண்டான ப்ராசஸ்ல கரெக்டான ரன்னிங் ஸ்பீட் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா லோ போரிங் ஸ்பீட்ல இந்த மாதிரி குறைபாடுகள் வருவதற்கு காரணங்களா. மிஸ்ரன் வராம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரெமெடியல் மெசர்ஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் போரிங் டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது இன்க்ரீஸ் போரிங் ஸ்பீடை அதிகப்படுத்தணும். மேக் இன்கேட்ஸ் லார்ஜர், இன்கேட் நுழைவு பாதையை நம்ம வந்து கொஞ்சம் பெரிது பண்ணணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம வந்து தடை இல்லாம ஓடும். மெட்டல் வந்து மெல்டிங் வந்து சரியா போய் தடை இல்லாம போய் பாய்ஞ்சதுன்னா மிஸ்ரன் தடை ஓட்டம் இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கோல்டு செட். டிஃபெக்ட்ஸ் டியூ டு போரிங்ல அடுத்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டு செட். வாட் இஸ் த கோல்டு செட்? சரியா போல, மெட்டல் ஃபியூஸ் ஆயிடுச்சு, தட் இஸ் கோல்டு செட். பாருங்க டிபிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் த கோல்டு செட். இங்க இன்கேட் இருக்கு, நுழைவு பாதை, மெட்டல் உள்ள போறதுக்கு உண்டான நுழைவு பாதை. அட் சேம் டைம் இன்கேட் இங்க இருக்கு. எங்க நடக்குது அப்படின்னா கோல்டு செட் சென்டர் ஆஃப் த பார்ட்ல நடக்குது. The molten metal streams from different ingates are not fused together properly. ரெண்டு இன்கேட்ல இருந்து மெட்டல் வந்து ஓடி பாயும் போது இங்க இருந்து வரும், இங்க இருந்து மெட்டல் ஓடி வருது, டுகெதர் சரியான முறையில ரெண்டுமே ஒண்ணு சேரும். இது ஸ்லோவாகி இது அதிகமாச்சுனாலும் இல்ல, இது அதிகமாகி இது ஸ்லோவாச்சுனாலும் ப்ராப்பர்லி டுகெதர் ப்ராப்பர்லி காசிங் டிஸ்கண்டினியூட்டி. மெட்டல் ஓடி போயறதுல டிஸ்கண்டினியூட்டி ஆயிடுச்சுன்னா இப்ப அந்த இடம் என்ன ஆயிரும்னா குறிப்பிட்ட இடம் மட்டும் வீக் ஆயிடும். அந்த வீக் ஆகக்கூடிய இடங்கள்ல ஏற்படக்கூடிய குறைபாடுக்கு பேர் தான் கோல்டு செட். ரைட், என்ன காசஸ்ன்னு தெளிவா பார்த்தோம்னா
இப்போ அடுத்தது பார்க்கும்போது இது ஒன்று பாருங்க, கோல்டு செட்ல ஒரு பிரான்ச் ஸ்க்ரூ நட். மேல இருந்து மெட்டல் வந்து போர் பண்ணியிருப்பாங்க, கீழ இருந்து நம்ம வந்து அந்த இன்கேட்ல வரக்கூடிய பாசிங் ஏரியா, 2 பாசிங் ஏரியாக்கு இடையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மெட்டல் வந்து ஈஸியா ஆறிடுச்சு. அல்லது என்ன ஆகல, ஓடி பாயில கோல்டு செட் குளிரோட்டம். இந்த டிஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரான்ச் ஸ்க்ரூ நட் வந்து 2 பகுதியா இரு பார்ட்டா கிடைக்கும். தென் கோல்டு செட்டுக்கு உண்டான காசஸ் பாத்தீங்கன்னா லாங்கர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்கேட்ஸ். இன்கேட் லாங்கர் பிளேட் சர்ஃபேஸ், ரொம்ப நீளமான ஒரு கேஸ்டிங் டிசைடிங் இன்கேட் பாருங்க. இங்க ஒரு இன்கேட், இங்க ஒரு இன்கேட். லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா டு வேல்யூம் ரேஷியா, கன அளவு மாறுபாடு, இது எல்லாமே பூராமே ஃபால்ட்டி கேட்டிங் டிசைனிங். இதுல வரக்கூடிய ஏரியாவில் வரக்கூடிய ஃபால்ட்டி கேட்டிங் சிஸ்டம், அதுல வரக்கூடிய குறைபாடு. இது எப்படி நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாம்? ரெமெடியல் மெத்தட், யூஸ் மோர் நம்பர் ஆஃப் இன்கேட்ஸ். இன்கேட்டை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். இன்க்ரீஸ் த போரிங் டெம்பரேச்சர். 2 காரணங்கள் தான் கோல்டு செட்டுக்கு நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போ கோல்டு செட் பார்க்கும்போது சில காரணங்கள் என்னன்னா, டிராவல் ரொம்ப மோல்டன் மெட்டல் வந்து டிராவல் பண்ணக்கூடிய நேரம் வந்து அதிகமா எடுத்துக்கிச்சுன்னா, லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் டு த மோல்டன் மெட்டல், லாங் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணுது. இங்கிருந்து டிராவல், இங்கிருந்து லாங் டிஸ்டன்ஸ், இங்கிருந்து டிராவல், இங்கிருந்து டிராவல், இந்த 2 இன்கேட், மோர் நம்பர் ஆஃப் இன்கேட் நம்ம வந்து வடிவமைச்சோம்னா இந்த குறைபாடுகளை நம்ம வராம பார்த்துக்கலாம். அதுக்கு கோல்டு செட்டினுடைய ஒரு சாதாரணமா ஃபியூஷர் மெட்டல் இப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னா, கோல்டு செட்டுங்கிறது ஃபியூஷர் மெட்டல். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் த டிஃபெக்ட்ல, டிஃபெக்ட் டியூ டு போரிங்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிஸ்ரன் கோல்டு செட் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எலிபென்ட் ஸ்கின். வாட் இஸ் த எலிபென்ட் ஸ்கின்? பாத்தீங்கன்னா டிபிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் த எலிபென்ட் ஸ்கின். கேஸ்டிங்குடைய மேல் பகுதியில் பாத்தீங்கன்னா எல்லாமே யானை தோல், அதனுடைய வடிவம் எப்படி இருக்கு, ரஃப் ஸ்கின். அங்கங்க பாத்தீங்கன்னா திட்டா திரட்டு மாதிரி ஒரு மாதிரி லைட்டா த்ரெட் அங்கங்க பாத்தீங்கன்னா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் மெக்னீசியம் சிலிகேட் கண்டமினேஷன் ஆஃப் த மெல்ட். கண்டமினேஷன் இன் த மெல்ட். என்ன காரணம்? மெக்னீசியம் மெல்டிங் பண்ணும்போது வரக்கூடிய குறைபாடுகள், அந்த சர்ஃபேஸ் ஏரியால வரக்கூடிய குறைபாடுகள். எக்ஸ்ட்ரீம் கேஸ் ஆஃப் மெக்னீசியம் சிலிகேட் சர்ஃபேஸ் ஆஃப் கேஸ்டிங்ல படிஞ்சிருக்கக்கூடிய மெக்னீசியம் சிலிகேட் மேல படிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து பிளக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய பண்ணலாம். என்ன காசஸ் அப்படின்னு பார்ப்போம். மெல்ட் இஸ் கண்டமினேட்டட் பை மெக்னீசியம் சிலிகேட். Second, when separate streams meet, the surface films will not allow complete fusion. The result is formation of elephant skin-like surface. When separate streams meet, the surface films will not allow complete fusion. அதாவது இந்த மெட்டீரியல் வந்து சரியான முறையில வந்து காம்போசிஷன்ல சரியா மெல்ட் ஆகல. மெல்டிங் பண்ணும் பொழுது வரக்கூடிய குறைபாடுகள், மெல்டிங் பண்ணும்போது இதை வந்து சரியான முறையில ரிஃபைனிங் பண்ணல, சரியான ப்ராப்பரா நம்ம வந்து இந்த பிளக்ஸை நம்ம வந்து இந்த ஏரியாவில இருந்து எடுக்கல. அப்போ எடுக்காதனால என்ன ஆகுதுன்னா, இந்த செப்பரேட்டா என்ன ஆகுதுன்னா, மெக்னீசியம் பூராமே எல்லாமே படிவங்களா ரிமூவ் ஆகாத ஒரு சூழ்நிலைகள்ல எல்லாமே படிஞ்சிருக்கு. கேஸ்டிங் மேல மேற்பரப்புல படிஞ்சிருக்கக்கூடிய இந்த குறைபாடு. இதுக்கு என்ன ரெமெடிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஷூர் ப்ராப்பர் செப்பரேஷன் ஆஃப் ஸ்லாக்ஸ் ஃப்ரம் த பெல்ட். என்ஷூர் ப்ராப்பர் செப்பரேஷன் ஆஃப் ஸ்லாக்ஸ். சரியான முறையில வந்து ஸ்லாக் நம்ம வந்து பிரிக்கணும். எதுல இருந்து? ஃப்ரம் த மெல்டிங் ஏரியால இருந்து. மெல்டிங் பண்ணும் பொழுது போர் பண்ணுவதற்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, சரியான முறையில நம்ம இதை கவரிங் பிளக்ஸ், ரிப்பேரிங் பிளக்ஸ், யூஸ் ஃபார் பிளக்ஸ் மெட்டீரியல் அப்ளை ஃபார் சம் இந்த குறைபாட்டை நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், ரெமெடி தவிர்த்தரலாம். ஓகே, லாஸ்ட் ஒன் டிஃபெக்ட். டிஃபெக்ட் டியூ டு போரிங் ஆஃப் த மெல்ட்ல லாஸ்ட் ஆஃப் டிஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூசியன். ஸ்லாக் வந்து இன்க்ளூஷன் ஆகிறது. இன்க்ளூஷன் வாட் இஸ் த காசஸ்? பாத்தீங்கன்னா இன்க்ளூசியனுக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க இது கேஸ்டிங்ல. இப்போ இந்த ஏரியா பாருங்க, அன்டிசைரபிள் ஃபாரின் மெட்டீரியல் பிரசன்ட். இந்த பாருங்க சம் எக்ஸாம்பிள் ஆக்சைட்ஸ், ஸ்லாக், டர்ட் எட்ஸெட்ரா. ஆக்சிடேஷன் ஆயிருக்கு, ஸ்லாக் உள்ள போயிருக்கு, டர்ட் ஆயிருக்கு. டர்ட் அன்டிசைரபிள் ஃபாரின் மெட்டீரியல் பிரசன்ட். அப்போ வந்து என்ன ஆகும்னா, அந்த ஸ்லாக் ரிமூவ் பண்ணி சுத்தமான முறையில் நம்ம வந்து இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து வெளியே ரிமூவ் பண்ணிட்டு தான் போகணும். இன்க்ளூசியன்னாவே ஸ்லாக் இன்க்ளூசியன்.
உட்புறம் கலக்கிறதுனால ஸ்லாக் உள்ள போறதுனால வரக்கூடிய குறைபாடு தான் இன்க்ளூஷன் குறைபாடு. இது எப்ப தெரியும்? ஆஃப்டர் மெஷினிங், அப்பியரன்ஸ் ஆஃப் த ஆஃப்டர் மெஷினிங். அப்ப இந்த குறைபாடு கண்ணுக்கு தெரியும். மெட்டாலிக் இம்பூரிட்டிஸ் ஃபார்ம்டு இன் காஸ்டிங். சுருக்கமா சொன்னோம்னா உலோக சம்பந்தப்பட்ட அழுக்குகள், உலோக அழுக்குகள் ஃபார்ம்டு காஸ்டிங்ல. இதெல்லாமே இதுக்கு என்ன காரணம்? மெயின் ரீசஸ் காசஸ் என்னன்னு பார்த்தோம்னா பாருங்க. இன்னொன்னு இந்த இன்க்ளூஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த இடங்கள் காஸ்டிங்ல என்ன ஆயிடுச்சு? அன்டிசைரபிள் ஃபாரின் மெட்டீரியல் பிரசன்ட் இந்த ஏரியா. காசஸ் என்னன்னு பார்ப்போம். ஸ்லாக் மெட்டல் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட், ஸ்லாக் மெட்டல் ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்ஸ். ஸ்லாகும் மெட்டலும் என்ன ஆயிடுச்சு? ஆக்சிடேஷன் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் ஏற்றம், ரெஃப்ராக்டரி மெட்டீரியல் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் ஒன் ரிபைனிங் ஏஜென்ட், ரெசிடென்ட்ஸ். ரிபைனிங் ஏஜென்ட்ஸ் இல்ல, பிளக்ஸ் மெட்டீரியல் நம்ம வந்து சரியான முறையில ரெசிடென்ட்ஸ் அதுல நம்ம கலக்கல. மோல்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் எரோஷியன் ப்ராடக்ட்ஸ், மோல்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் எரோஷியன் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் மோல்ட் அண்ட் போர்ஸ். மோல்டு மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் அண்ட் எரோசியன் ப்ராடக்ட் சிலதெல்லாம் வந்து நம்ம பார்க்கக்கூடியதுல வந்து இந்த பெயிண்டிங் சம்பந்தமானதுல எரோஷியன் ப்ராடக்ட் மோல்ட் அண்ட் கோர்ல வந்து என்ன ஆகுது? நம்ம வந்து மிக்சிங் ஆகுறதுனால. Eroded paints means eroded paints. Endogenous inclusions formed in consequence of metallurgical reactions in metal. வேதி வினை மாற்றங்கள், மெட்டலார்ஜிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதன் காரணமாக நான் டிசால்வ்ட் இனாகுலண்ட், சில கரைக்க முடியாத கரையாது சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா எரோஷன் ஆனதெல்லாம் அரிமானமான சில இதெல்லாம் நான் டிசால்வ்டு ஏஜென்ட், அலாயிங் ஏஜென்ட், கரைக்க அதாவது கரைக்க இயலாத அந்த தனிமங்கள், அலாயிங் அடிசன்ஸ், ரெசிடென்ட்ஸ் கலந்திருப்பதனால இந்த குறைபாடு, இன்னும் இன்க்ளூஷன் குறைபாடு ஏற்படும். ரெமெடியல் என்ன? ரெமெடியல் எடுத்துக்கலாம். ஸ்கிம்மிங், வடிகட்டணும். மோல்டன் மெட்டலை வடிகட்டிட்டு அப்புறம் போர் பண்ணணும். ஸ்கிம்மிங் ஆஃப் மோல்டன் மெட்டல் பிஃபோர் போரிங். மெட்டலை கிளீனா வந்து என்ன பண்ணணும்? ஸ்கிம் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன், சூசிங் எ மோல்டிங் சாண்ட் வித் அடிக்யூட் ஹார்ட் ஸ்ட்ரென்த். மோல்டிங் சாண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது தேவையான அளவுக்கு இந்த ஹார்ட் ஸ்ட்ரென்த்தை, வெப்ப வலிமையை தாங்கக்கூடிய அளவில் இருக்கணும். பிளேசிங் செராமிக் ஃபார்ம் ஃபில்டர்ஸ் இன்சைட் த கேட்டிங் சிஸ்டம். இது மெயின் ஃபார்ம் ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டோம்னா எல்லாமே தடைபட்டு இந்த ஸ்லாகு, இம்பூரிட்டிஸ், ஃபாரின் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள கேவிட்டிக்குள்ள உள்ள போகாம ஃபில்டர் பண்ணி அனுப்பும். ஃபில்டர் பண்ணி வந்து கேவிட்டிக்குள்ள போச்சுன்னா இன்சைட் த கேட்டிங் சிஸ்டம் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்? இந்த குறைபாடுகள் வராம, இன்க்ளூஷன் குறைபாடு வராம நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் டிஃபெக்ட்ல டிஃபெக்ட் டியூ டு எவாலுவேஷன் ஆஃப் த கேசஸ் பார்த்தோம். அதுல வரக்கூடிய குறைபாடுகளை பார்த்தோம். டிஃபெக்ட்ஸ் டியூ டு போரிங் ஆஃப் த மெல்ட். மெட்டலை வந்து மெல்ட் பண்ணும்போது, போரிங் பண்ணும்போது டியூ டு டிஃபெக்ட் வரக்கூடிய குறைபாடுகளை நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இந்த டிஸ்கஷன்ல நம்ம வந்து அடுத்தது பார்க்கும்போது டிஃபெக்ட் டியூ மெட்டலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், டிஃபெக்ட்ஸ் காஸ்ட் பை மோல்டிங் மெட்டீரியல், டிஃபெக்ட்ஸ் காஸ்ட் டியூ டு அதர் ஃபேக்டர்ஸ், டிஃபெக்ட்ஸ் டியூ டு சின்கேஜ். இது எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிளீனா பார்ப்போம். டுடே கிளாஸை வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். டுடே கிளாஸ் இஸ் ஓவர்.